ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2022ஆம் ஆண்டு வந்த வகையீட்டு கேள்வியில் பி பார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேள்வியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, படத்தில் காட்டப்பட்ட நிலற்றிய பிரதேசத்தின் பரப்பளவு 45 மீட்டர் வர்க்கமாகும். இது நீளம் 3x மீட்டரையும் அகலம் 2y மீட்டரையும் உடைய ஒரு செவ்வகத்திலிருந்து நீளம் x மீட்டரையும் அகலம் y மீட்டரையும் உடைய ஒரு செவ்வகத்தை அகற்றுவதனால் பெறப்பட்டுள்ளது. இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு செவ்வகம் இருக்காம். அந்த செவ்வகத்தின் நீளம் 3x மீட்டராம், அகலம் 2y மீட்டர்னு தரப்பட்டிருக்கு. இப்போ கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதில் x மீட்டர் நீளமும் y மீட்டர் அகலமும் உடைய ஒரு செவ்வகத்தை அகற்றாங்களாம். இப்போ அகற்றேக்கில் இந்த துண்டு அகற்றேக்கில் வர மிகுதி இந்த பகுதியின் பரப்பளவு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 45 மீட்டர் வர்க்கம். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நிலற்றிய பிரதேசத்தின் சுற்றளவு L மீட்டர் ஆனது இந்த கோவையால் தரப்படுது என்று காட்டி L குறைந்தபட்சமாக இருக்கத்தக்க எக்ஸின் பெருமானத்தை கேட்டிருக்காங்க. அப்போ என்னண்டா, இப்போ இதில் எங்களுக்கு எல்லண்டது இந்த இந்த உருவத்தின் சுற்றளவுன்னு தந்திருக்காங்க. இப்போ கேள்வியில் எங்களுக்கு எல்லுக்கு 6x + 54 x என்ற ஒரு கோவையை நாங்கள் எடுக்கணும். இது எங்களோட நோக்கம். அது முதலாவது கேள்வி. அதில் இருந்து தான் எல் குறைந்தபட்சமாக இருக்கத்தக்க எக்ஸ் என்ற பெருமானம் என்னென்று கேட்டிருக்காங்க. இப்போ முதலாவது அவங்க தந்த தரவு என்னென்னா, இந்த நிலற்றப்பட்ட பிரதேசம், அதாவது இந்த பிரதேசத்தின் பரப்பளவு 45 மீட்டர் வர்க்கம் என்று தரப்பட்டிருக்கு. ஸோ அதுக்குரிய கோவையை நாங்கள் எழுதலாம். எப்படி என்றால், இது எக்ஸ் மீட்டர்னு தந்திருக்காங்க, இது எக்ஸ் மீட்டர், இதுவும் எக்ஸ்ன்னு தந்திருக்காங்க. இதுவும் என்னவாக இருக்குது, இது வையாம், இது என்னவா இருக்குது 2y. இதில் தந்த தரவு 45 மீட்டர் வர்க்கம் என்றது மொத்த பரப்பளவு, அதாவது XY என்ற பரப்பளவுடைய செவ்வகத்தை அகற்றின பிறகு வந்த பரப்பளவு தான் 45 மீட்டர் வர்க்கம். ஸோ முழு உருவத்தின் பரப்பளவு 3x தர 2y. அதில் இருந்து XY என்ற செவ்வகத்தின் பரப்பளவை கழிக்கல எங்களுக்கு 45 மீட்டர் வர்க்கம் என்ற விட வரும். ஸோ 45 சமன் இங்கே 6xyலேருந்து ஒரு xyயை கழிக்க 5xy சமன் 45 என்ற விட வரும். இந்த கோவையை நாங்கள் ஏன் எடுக்கணும் அப்படின்றா, இப்போ சுற்றளவுண்டு நாங்கள் கதை கேட்க அங்கே எக்ஸும் வரப்போகுது, வையும் வரப்போகுது. இப்போ எல் என்ன செய்ய போகுதுன்றா, எக்ஸாலையும் மாறும், வையாலையும் மாறும். ஆனால் எந்த கணியத்தால் மாறுதுன்றதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது ஒரு கணியம் சார்பாக நாங்கள் வைக்கல எங்களுக்கு இலகுவாக இந்த கேள்வியை தீர்க்க முடியும். அதோட இந்த கேள்வியிலையும் எக்ஸ் என்ற கணியம் மட்டும்தான் தரப்பட்டிருக்கு. ஆகவே தான் எங்களுக்கு இன்னொரு தரவு தேவைப்படுது, எக்ஸையும் வையையும் தொடர்புபடுத்துகிற இன்னொரு கோவை. அப்போ இதில் கேள்வியில் எக்ஸ் தான் வந்திருக்கு. ஆகவே வை வராதபடியால் இந்த கேள்வியிலேருந்து வை சமன் இந்த 2 பக்கம் மஞ்சளை சுருக்கிக்க 9 எக்ஸ் என்ற ஒரு கோவையை எடுக்கலாம். இது முதலாவது தரவு. இப்போ சுற்றளவுன்னு எடுக்கும்போது இது நேரடியாக காணலாம். சுற்றளவு சமன் எல்லுன்னு தந்திருக்காங்க. அப்போ எல் சமன் என்னவாக இருக்க போகுது, இவ்வளோ 2y, இது 2y, இதில் ஒரு y, இதில் ஒரு y, ஆக மொத்தம் 2 4, இதில் மொத்தம் 6y வரப்போகுது. சக மிகுதியாக இருக்கிறது இந்த போர்ஷன், அதாவது 3x, இதில் ஒரு x, இதில் ஒரு x, இதில் ஒரு x, அப்போ 6x என்று வரப்போகுது. அப்போ எல் சமன் 6y + 6x என்ற ஒரு தரவு இருக்குது. ஆனால் எங்களுக்கு y தேவையில்லை. ஆகவே நாங்கள் y வார இடத்துல இந்த கோவையை பிரதியிடைக்க எங்களுக்கு இந்த கோவையை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ எல் சமன் 6 மடங்கு yக்கு பதிலாக 9x + 6 மடங்கு x. அப்போ கேள்வியில் இது தந்த தரவு இதுலேருந்து வரப்போகுது அப்படின்னா 6x 54 x. ஸோ இந்த கோவையை நாங்கள் நிறுவி எடுத்துட்டோம். அப்போ கேள்வியில் எல் சமன் 6x 54 எக்ஸினால் தரப்படும் என காட்டுக. ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா, எல் குறைந்தபட்சமாக இருக்கத்தக்க எக்ஸின் பெருமானத்தை கணட்டாம்.
இப்போ எங்களுக்கு குறைந்தபட்ச பெருமானமோ அல்லது உயர்ந்தபட்ச பெருமானமோ எதுவாக கேட்டாலும், அதாவது உயர்வு அல்லது இழிவு, இந்த வகையில் எங்களுக்கு ஒரு கேள்வி வருதுன்னா நாங்கள் நிச்சயமாக என்ன செய்யணும், இங்கே தரப்பட்ட கோவையை வந்து நாங்கள் வகையிடேக்கில் தான் அதன் உயர்வு இழிவு பற்றி சொல்லலாம். இதில் வந்து நேரடியாகவே அந்த கேள்வியில் வந்து எல் வந்து குறைந்தபட்சமாக இருக்கத்தக்கதாக இருக்கிற எக்ஸின் பெருமானத்தை கேட்டிருக்காங்க. பட் இதில் வர எக்ஸுக்கு வந்து உயர்வாக இருக்குமா இழிவாக இருக்குமான்னு எங்களுக்கு நேரடியாக சொல்ல தெரியாது. அதுக்கு ஒரு ஸ்டெப் போய் தான் நாங்கள் என்ன செய்யணும், இது உயர்வா இழிவான்னு சொல்ல முடியும். ஆகவே இதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த கோவையை எக்ஸ் குறித்து வகையிடணும். அப்போ டிஎல்லின்க்கு டிஎக்ஸ், இங்கே நாங்கள் இதை வகையிடேக்க என்னென்னு வரப்போகுது, இது எக்ஸ் குறித்து வகையிட்ட 6 சக 54 மடங்கு. இங்கே எக்ஸின் சய உண்டு, அப்போ சய ஒரு மடங்கு எக்ஸின் சய உண்டு, அதாவது எக்ஸின் சய உண்டு நாங்கள் வகையிடேக்கல சய ஒரு மடங்கு எக்ஸின் சய உண்டு சய உண்டு. ஆகவே இது சய ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் என்று சொல்லலாம். ஆகவே இது எப்படின்னு வரும். இப்போ நாங்கள் கோவை எடுக்கல 6 மடங்கு எக்ஸ் வர்க்கம் சய 54 கீழ் எக்ஸ் வர்க்கம் என்ற ஒரு கோவை எங்களுக்கு கிடைக்குது. இப்போ இதை நாங்கள் சுருக்கேக்க மேலும் சுருக்கேக்க இதில் ஒரு 6 வெளியெடுக்கேக்க எக்ஸ் வர்க்கம் சய 9 முழுவதின் கீழ் எக்ஸ் வர்க்கம்னு சொல்லலாம். ஸோ இதை நாங்கள் காரணியாக்கிக்கல 6 மடங்கு எக்ஸாய 3 இன்னொன்று எக்ஸாக 3 வரும், கீழே எக்ஸ் வர்க்கம்னு வருது. ஸோ எங்களுக்கு இறுதியாக நாங்கள் எல்லா எக்ஸ் குறித்து வகையீடேக்கில் வந்த விட வந்து இது. இப்போது இந்த எல் வந்து உயர்வா இருக்கா இழிவா இருக்கா என்றதை பார்க்குறதுக்கு உயர்வு அல்லது இழிவடையும் போது டிஎல்லின் கீழ் டிஎக்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், பூஜ்ஜியத்தை அடையணும். இந்த டிஎல்லின் கீழ் டிஎக்ஸை பூஜ்ஜியமாக்குற எக்ஸின் பெருமானம் என்னென்னாக இருக்குதுன்னா எக்ஸ் சமன் 3ஆக இருக்கேக்கு இது நடக்கும், அல்லது எக்ஸ் சமன் சய 3ஆக இருக்கேக்கு நடக்கும். ஆனால் இங்கே சய 3ன்றது பொருத்தமற்ற ஒரு விட, ஏனென்றா அவங்க ஏற்கனவே தரவுல தந்திருக்காங்க எக்ஸ்ன்றது பெரிது சைவர். அப்போ எக்ஸ் பெரிது சைவராக இருக்கிறனால எக்ஸ் சய 3 பெருமானத்தை எடுக்க போகிறது இல்லை. ஆகவே நாங்கள் எக்ஸ் சமன் 3 விடைக்குரிய கேள்வி ஆராய்ஞ்சா சரி. ஸோ எக்ஸ் சமன் 3ஆக இருக்கேக்க டிஎல்லின்கள் டிஎக்ஸ்ன்ற ஒரு குறிமாற்றத்தை நாங்கள் பார்க்க வரோம். எக்ஸ் சமன் 3ஆக இருக்கேக்க டிஎல்லின்கள் டிஎக்ஸ்ன்ற பெருமானம் வந்து பூஜ்ஜியமாக இருக்குது. ஆகவே நாங்கள் எக்ஸை விட ஒரு குறைந்த ஒரு பெருமானத்தை போடைக்கு இந்த குறிமாற்றம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறேன். இப்போ குறைந்த பெருமானம் நான் 2 போடைக்கில் டிஎல்லிங்கள் டிஎக்ஸில் ஒரு 2 வேல்யூவை நாங்கள் போடைக்க இங்கே 2 சய 3. அப்போ இங்கே என்ன இதில் இந்த கோவையில் வந்து என்ன குறி வரப்போகுதுன்னா மைனஸ். இதில் 2 போடைக்கு இதில் என்ன வரப்போகுது, ப்ளஸ் தான் வருது. ஆகவே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னவாக இருக்க போகுது, மைனஸ். கீழே இருக்கிறது எப்போவுமே ப்ளஸ், ஆனால் மேலே இருக்கிறது வந்து என்னவாக இருக்க போகுது, மைனஸ்ன்னு வரப்போகுது. அப்போ இந்த நிலைமையில் வந்து மைனஸ் இந்த வேல்யூஸை எடுக்கும். எக்ஸின் பெருமானம் 3 விட சற்று கூடவா இருக்கிற ஒரு பெருமானம், உதாரணமாக 4 போடுறேன்டா, இதில் 4 போடைக்கு 4 சய 3 ப்ளஸ்ன்ட்டு வரப்போகுது. அதே மாதிரி இங்கேயும் என்னவாக இருக்க போகுது, ப்ளஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. ஆகவே இந்த எக்ஸ் சமன் 3 தாண்டேக்குள்ள அதன் குறிமாற்றம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆகவே பிறகு ப்ளஸ் எடுக்கிறதுனால இது என்ன செய்ய போகுது, குறைஞ்சி பூஜ்ஜியமாகி கூட போகுது. ஆகவே இந்த இடத்துல அதாவது டிஎல்லிங்கள் டிஎக்ஸ் இந்த குறிமாற்றம் இந்த இடத்துல வந்து என்னவா இருக்க போகுது, இழிவாக இருக்க போகுது. அப்போ கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கண்டா எல் குறைந்தபட்சமாக இருக்கத்தக்க எக்ஸின் பெருமானத்தை கேட்டிருக்காங்க. ஆகவே எல் குறைந்தபட்சமாக இருக்கிற எக்ஸின் பெருமானம் வந்து எக்ஸ் சமன் 3ஆக இருக்கேக்க எல்லின் பெருமானம் குறைந்தபட்சமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளவுதான். இது மாதிரி வேறு ஏதாவது பாஸ் பேப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.